ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துபாய் தமிழ் ப்ரோ சேனல். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கியோட ட்ரிப் வந்து துபாயிலேருந்து ஷார்ஜாவில் இருக்கிற ஹேங்கிங் கார்டன்ஸு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இது ஷார்ஜாவிலேருந்து ஒரு 40 மினிட்ஸ் எடுக்கும். போகிற வழியில் இந்த மலை குன்றுகளெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் மாதிரி அந்த மலையிலெல்லாம் இந்த மரம் கொடியெல்லாம் இருக்காது. வெறும் ஷாண்டோட இது தான் இருக்கும். அந்த ஸ்டோன்ஸ் இது இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டே வாங்க. இது ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே மலையை டச் பண்ணிடலாம் சிட்டியிலேருந்து. ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைட்லேயுமே மலை இருக்கும். டிராஃபிக் அவ்வளோவா இல்லை இந்த ஏரியாவில் வந்து. ஏன்னா இது வந்து டபுள் ரோடு, அதனால் ஸ்மூத்தாக போகலாம். டிராஃபிக் இல்லாமல் ஸ்மூத்தாக போய் சேரலாம் அந்த இடத்துல. நாங்கள் கிளம்புனோம், ஒரு 4 மணி போல் கிளம்புனோம். நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்க. 4:30 ஆயிடுச்சு. அங்கேருந்து பக்கத்தில் போய் சேர்றப்ப, சிட்டி போகிறப்ப வர்ற இடம் வந்து ஒரு சின்ன ஊர், கிராமம் மாதிரி அந்த வேயிலையே. நம்ம போகிற டயத்தில் சன்செட்டு ஆகிருக்கிறனால கொஞ்சம் வியூஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி ஹேங்கிங் கார்டனுங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அங்கே. ஸோ மேலே இருந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபால்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே குழந்தைகளோட விளையாடுறதுக்கு இடம் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து 2 திராமுக்கு ட்ரெயின் விடுறாங்க. ஃபேமிலியோட ஃபுல்லாக அந்த பார்க்கையே ரவுண்ட் பண்ணலாம். ஹேங்கிங் பார்க்கை நிறைய ஃபோட்டோ ஷாட்டும் பண்ணிக்கலாம். பட் இங்கே இந்த சைடில் ட்ரைவ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா நிறைய பெண்டு ரோட்ஸ் எல்லாம் வருது. ஏன்னா நிறைய இடத்துல கேமராவும் வச்சுருக்குறாங்க. ஸோ 80னா 80லே போகணும், 60னா 60லே போகணும். இல்லைன்னா கேமரா அடித்தான்னா அப்புறம் ஃபைன் வந்துடும். பட் வந்து இது ஷார்ஜா ஹேங்கிங் கார்டனுங்கிறது வந்து கிட்டத்தட்ட புஜேரா பக்கத்தில் தான் இருக்குது. அது ஒரு எமிரேட்டு, துபாயோட ஃபுஜேரான்னு சொல்லுவாங்க. அது பக்கத்துலேயே இருக்குது. இந்த ரூட் வந்து கல்பா வழியாக தான் போகணும். இந்த வந்து சேர்ந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது வந்து ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸு. ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் சன்செட் ஆனதுனால அவ்வளோவா கொஞ்சம் கிளியராக விழுகலை. ரொம்ப பக்கத்தில் போய் எடுக்கணும்னா கார் பார்க்கிங் கிடைக்கிது, ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு போலீஸ் என்ன சொன்னாங்கன்னு, நீங்கள் கார்டன் மேலே போய் பார்க் பண்ணிடுங்க, பார்க்கிங் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கேயே போய் பார்க் பண்ணிட்டோம். அங்கேருந்து போய் பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி நடந்து வந்தோம். ஸோ அதுக்குள்ளேயும் இருட்டிருச்சு நாங்கள் போகிறதுக்குள்ள. ஆமாம், நல்ல ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக போனான்னா நல்லா சூப்பராக இருக்கும் பசங்களோட. நிறைய ஸ்கேட்டிங் விளையாடுறது எல்லாம் இடம் இருக்குது. ஒரு லஞ்ச் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 11 o'clock போனான்னா நைட்டு ஒரு 10 o'clock போல் வரலாம். நம்ம போயிருந்தப்போ வந்து குளிர் நல்லா ஜாஸ்தியாக இருந்துச்சு. சொட்டரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம், ஜெர்கின்ஸ் எல்லாம். மேலேருந்து கீழே இறங்குறப்போ ஒன்றும் தெரியலை. அப்புறம் கார் எடுக்கிறதுக்காண்டி மேலே வர்றப்போ தான் கொஞ்சம் அதனோட டயர்ட்னஸ் தெரிஞ்சிச்சு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. நல்ல ட்ரிப் தான் இது. நீங்களும் போயிட்டு வாங்க ஃப்ரீயாக இருந்தால். ஓகே சார், நைஸ் பிக்னிக் ஸ்பாட். அங்கேயும் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் எல்லாம் விற்கிறாங்க, காஃபி பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி முன்னாடி ஸ்டார்டிங் டயத்தில் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ என்ட்ரன்ஸ் வந்து 5 dirham ஆக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து மேலே பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போய் டிக்கெட் வாங்கிட சொன்னாங்க. இப்போ அந்த டயத்தில் வந்து மேலே வந்து சில்லறை இல்லைனால கீழே போயிட்டு பார்த்துட்டு வர சொன்னாங்க. அங்கே போய் டிக்கெட் வாங்குறோன்னா ஃபுல் ரஷ்ஷு. ஃப்ரீயாகவே போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இதுதான் நைட் வியூ ஷார்ஜா ஹேங்கிங் கார்டன்ஸு. இப்போ கீழே நாங்கள் இப்போ தான் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டே வருது. நிறைய பேர் போயிட்டு வர்றாங்க. வந்துட்டோம். வர வழியிலே வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம். நைட் வியூ நல்லா தான் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. முடிஞ்ச நிறைய உடனே பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஃபால்ஸ் வந்து
அந்த சவுண்ட் எல்லாம் நைட்டை விட நல்லபடியாக கேட்டுச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபால்ஸ் பக்கத்தில் நின்றுட்டு. நல்லா அமைதியாக இருக்கிறனால நல்லா அந்த தண்ணி சவுண்ட் எல்லாம் கரெக்டாக விழுகிறது க்ளீனாக கேட்டுச்சு. மனசுக்கும் இதமாக இருந்துச்சு. இது மேலேருந்து கீழே பார்க்குறப்ப நல்ல நைட் வியூ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துகிட்டே இருந்தோம். இந்த பார்க் பக்கத்தில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃபேமிலி எல்லாம் இருந்தாங்க, பசங்களோட விளையாண்டுகிட்டே இருந்தாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரெயின் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஹெட்டுக்கு வந்து 2 கிராம் டிக்கெட் வாங்கணும். அது என்ட்ரன்ஸ்லேயே கிடச்சிடும். ஸோ வாங்கிட்டு ட்ரெயினுக்காண்டி க்யூ நிற்கணும். ஏன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு ஹாலிடேஸ்னால். இது பார்க்லேருந்து ஃபால்ஸ் விழுகிற மேலே எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ட்ரெயின் போகிறது எடுத்துருக்கோம் நாங்கள். நல்லா ட்ரெயினில் ஃபேமிலி குழந்தை எல்லாம் நல்லா பாட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபுல் ரவுண்டாக 360 டிகிரி வீடியோ எடுத்தோம். இந்த இதை முடிச்சுட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம், பார்க்குக்கு மேலே. மேலேருந்து ஒரு வியூ ஃபுல் பார்க்கோட வியூ வந்து வீடியோ எடுத்தோம். இந்த மலைக்கு பின்னாடி தெரிகிறது வந்து இந்த சிட்டி வியூ, ஃபுஜேரா கல்பான்னு சொல்லுவாங்க அந்த சிட்டி வியூ. டூரிஸ்ட் பஸ் எல்லாம் வந்து காமிச்சிட்டு போகிறாங்க, இங்கெல்லாம் வர்றாங்க ஷார்ஜா டூரிஸ்ட் பஸ் எல்லாம். துபாயிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்குறது நீங்கள் வந்து ட்ரெயின் ஒரு தடவை பக்கத்தில் வந்துச்சு. சரி, உங்களுக்கும் போட்டு வீடியோ காமிக்கலாம்னு சொல்லி தான் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை முடிச்சுட்டு ஷார்ஜாவுக்கு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் ஒரு லேக் இருந்துச்சு. ரிட்டர்ன் ஷார்ஜா போகிறதுக்கு கல்பாவில் இருந்து ஒரு மஸ்ஜித் வரும். அந்த மஸ்ஜித்தில் இருந்து யூட்டர்ன் பண்ணான்னா ஷார்ஜா போயிடலான்னு சொன்னாங்க. அந்த மஸ்ஜித் பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லேக்கில் வந்து போட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து அல் ஹஃபியான்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கார் பார்க் பண்ணிவிட்டு அவங்க போட்டெல்லாம் ரைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க் இருக்குது. குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இந்த ஸ்லைடிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஊஞ்சல் எல்லாம் இருக்குது. இது முடிஞ்ச உடனே ஒரு காஃபி ஷாப் இருக்கும். இதுதான் குழந்தைகள் விளையாடுற இடம். இந்த காஃபி ஷாப் முடிஞ்ச உடனேயே ரைட் எடுத்தான்னா கரெக்டாக ஷார்ஜா போய் சேர்ந்துடலாம். ஸோ முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஒரு 40